முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொகுதி ஒதுக்கீட்டில் எந்த தாமதமும் இல்லை. மன நிறைவோடு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ராஜ்யசபா வேட்பாளர் குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை விரைவில் அறிவிக்கும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். காங்கிரஸ் திமுக கூட்டணி இன்று உறுதியானது. இது கூட்டணி அல்ல, கட்டாய திருமணம் என அதிமுக எம்பி இன்பதுரை விமர்சித்துள்ளார். ராஜ்யசபா தேர்தலில் திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலமாக 6வது முறையாக ராஜ்யசபா எம்பி ஆகிறார் திருச்சி சிவா. தமிழகத்தில் காலியாகும் 6 ராஜ்யசபா இடங்களுக்கு மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளராக தம்பிதுரையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கீடு செய்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை அரையிறுதியில் தென்னாப்பிரிக்காவை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. 33 பந்துகளில் சதம் விளாசிய ஆலன் வெற்றியின் நாயகனாக திகழ்ந்தார். திருச்சி ரயில்வே அலுவலகத்திற்கு இந்தி பெயர் வைக்கப்பட்டதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தி திணிப்பு வெறியில் பாஜக அரசு எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான கடும் எதிர்ப்பு எழுகிற போதெல்லாம் அறிவாலயத்தில் உள்ள ஒரு பழைய தகர பெட்டியை திறந்து இல்லாத இந்தி திணிப்பை எடுத்துக்காட்டு என்று உங்கள் தந்தை சொல்லிவிட்டு சென்றாரா என முதல்வர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். கண்டனங்கள் வலுத்ததால் திருச்சி ரயில்வே அலுவலக நுழைவாயிலுக்கு சூட்டப்பட்ட கர்தவிய துவார் என்ற ஹிந்தி பெயர் பலகையை அதிகாரிகள் அகற்றினர். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் மாவட்ட செயலர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் வரும் சட்டசபை தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. என்னை தடுக்க திமுகவும் அதிமுகவும் மறைமுக டீலிங் போட்டு செயல்படுகின்றனர். ஒரு பக்கம் என் பிரச்சாரத்தை முடக்க எஸ்ஓபி போடுகின்றனர், மறுபக்கம் பழிமேல் பழி போடுகின்றனர் என விஜய் தெரிவித்தார். பாரதிய ஜனதா தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் வரும் 6ஆம் தேதி சென்னையில் முக்கிய ஆலோசனை நடைபெற உள்ளது. தமிழக தேர்தல் பொறுப்பாளர்கள், மாநில நிர்வாகிகள் உட்பட 150 பேர் மட்டுமே பங்கேற்க உள்ளனர். மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிட தேமுதிகவுக்கு தேர்தல் ஆணையம் முரசு சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளது. அதிமுகவிலிருந்து விலகி ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டு வந்த பெங்களூர் புகழேந்தி புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் புதிய கட்சியை தொடங்கி இன்று தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தார். துபாயில் சிக்கி தவித்த பயணிகள் 366 பேர் சிறப்பு விமானத்தின் மூலம் சென்னை வந்தனர். குடியுரிமை மற்றும் சுங்க சோதனைகளை முடித்துவிட்டு பயணிகள் சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் சென்றனர். அமெரிக்காவுடன் இனி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை. அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஈரான் விரும்பும் வரை போர் தொடரும் என மறைந்த உச்சத் தலைவர் கமேனியின் மூத்த உதவியாளர் முகமது முகவர் கூறியுள்ளார். வளைகுடா வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களுக்கும் ஆபத்து காப்பீடு மற்றும் கடற்படை பாதுகாப்பு வழங்க அமெரிக்க மேம்பாட்டு நிதி கழகத்திற்கு உத்தரவிட்டுள்ளேன் என டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் எரிவாயு கப்பல்களுக்கு அமெரிக்க படை பாதுகாப்பு அளிக்கும் என்றார். போரில் ஆதரவு தெரிவித்ததற்காக ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்த சீன எண்ணெய் கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி அளிப்பதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது. ஈரானிடம் அணு ஆயுதம் உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறி வந்த நிலையில் அந்நாடு அணுகுண்டு தயாரித்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை என சர்வதேச அணுசக்தி முகமையின் இயக்குநர் ஜெனரல் கூறியுள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். மோதலை முடிவுக்கு கொண்டுவர கனடா உதவ தயார் என்றார். இலங்கை அருகே சென்று கொண்டிருந்த ஈரான் கப்பல் மீது நீர்மூழ்கி கப்பல் மூலமாக அமெரிக்க கடற்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. கப்பலில் பயணம் செய்த 72 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் 101 பேரை காணவில்லை என இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் ஈரானுக்கு சொந்தமான யாக் 130 போர் விமானத்தை இஸ்ரேல் F-35I போர் விமானம் வானில் சுட்டு வீழ்த்தியுள்ளது. பைலட் இயக்கிய போர் விமானத்தை F-35I சுட்டு வீழ்த்துவது இதுவே முதல் முறையாகும். சவுதி அரேபியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையான அராம்கோ மீது ஈரான் மீண்டும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள விவரம் வெளியாகியிருக்கிறது. ஈரான் 194 ஏவுகணைகள் மற்றும் 812 ட்ரோன்கள் மூலம் சுமார் 1000க்கும் மேற்பட்ட தாக்குதலை நிகழ்த்தியுள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஏவப்பட்ட 194 ஏவுகணைகளில் 180 ஏவுகணைகள் இடைமறித்து தாக்கி அழிக்கப்பட்டதாக கூறியுள்ளது. ராஞ்சியில் தனது காரில் வேகமாக சென்ற இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனிக்கு ஜார்க்கண்ட் மாநில போலீசார் 1000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர்.
திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறது. பாஜகவை தோற்கடிப்பதே எங்கள் முதன்மையான நோக்கம். எனவே நாங்கள் திமுக மற்றும் முதல்வருடன் நிற்கிறோம் என சிபிஐ மாநில செயலாளர் எம் வீரபாண்டியன் கூறியுள்ளார். திமுக தலைமை அலுவலகத்தில் சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. அரசு விழாவில் பிரதமர் மோடி முன்பு முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதற்கு பிரதமர் மோடி பதிலளிக்கவில்லை. இதனால் கூட்டணியை விட்டு ரங்கசாமி வெளியேறுவாரா என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியின் ஆணவத்துக்கு தமிழகம் என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என ஸ்டாலின் தெரிவித்தார். அகற்றப்பட்டது ஹிந்தி எழுத்துக்கள் மட்டுமல்ல, ஆதிக்க வெறியின் ஆணவமும் தான் என்றார். திமுகவை வீட்டிற்கு அனுப்புவதற்கு தமிழக மக்கள் தயாராக உள்ளனர் என மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். அதிமுக தொண்டர்கள் 70% மேல் திமுகவில் இணைகிற நல்ல சூழல் உள்ளது என பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஸ்டாலினின் ஆட்சியின் திறன் அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்துச் செல்கின்ற தலைமையே காரணம் என்றார் அவர். லெபனானுக்குள் நுழைந்த இஸ்ரேல் படைகள் ஹெஸ்பொல்லா பயங்கரவாதிகள் ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் குடியிருப்புகள் மீது வான்வழி தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளது. ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது ஒருநாள் பேப்பர் செய்தி. 1000 ரூபாய் நோட்டை போன்றது, எதற்கும் பயனாக இருக்காது என பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் தெரிவித்தார். என்னை போல் ஸ்டாலின், பழனிசாமியால் பணம் கொடுக்காமல் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. யாருடனும் கூட்டணி அமைக்காமல் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என டாஸ்மாக் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் மூலமாக 24,033 கடைப்பணியாளர்கள் பயன்பெறுவார்கள். திருநெல்வேலியில் வன்முறை கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டவர்களில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த செங்கல் சூளை தொழிலாளி திரிநாத் கட்டாவும் ஒருவர். அவரது குடும்பத்திற்கு அரசோ, அரசியல்வாதிகளோ, அதிகாரிகளோ எந்த மனிதாபிமான உதவியும் செய்யவில்லை என குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் சாந்தி, வயது 48. இவர் தொழிலாளர் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். உணவுப் பொருள் உரிமம் பெற வந்தவரிடம் 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது சாந்தியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். அலாப்புலாவிலிருந்து தன்பாத் வரை செல்லும் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் ஸ்லீப்பர் கோச்சில் பயணித்துக் கொண்டு மது அருந்தியதை தட்டி கேட்ட டிக்கெட் பரிசோதகரை வடமாநில வாலிபர் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரான் மீதான தாக்குதல்களில் 17 கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டு 2000 இலக்குகளை அமெரிக்க படைகள் அளித்துள்ளதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது. ஈரானின் கடற்படையை சீர்குலைக்காமல் விடமாட்டேன் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்கரை பகுதியில் ஈரானுக்கு சொந்தமான கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்கியது. இந்த தாக்குதலில் 80 பேர் உயிரிழந்தனர். தற்போது இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோவை அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போரால் வளைகுடா நாடுகளில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. துபாயில் இருந்து உலகின் பல நகரங்களுக்கு 45 விமானங்களை எமிரேட்ஸ் நிறுவனம் இன்று இயக்க உள்ளதாக மான்செஸ்டர் ஈவினிங் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை கடற்கரைக்கு அருகே ஈரானிய கடற்படை கப்பல் மீது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியதில் 80 பேர் பலியான சோகம். அமெரிக்க படைகள் ஈரானில் குவிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை நடந்த தாக்குதல் வெறும் தொடக்கம் மட்டுமே. இன்னும் ஒரு வாரத்தில் ஈரானை முழுமையாக கட்டுப்படுத்துவோம் என அமெரிக்காவின் போர்த்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸட் கூறியுள்ளார். பீகார் முதல்வர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் விலகவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் 16ஆம் தேதி அவர் ராஜினாமா செய்யவிருப்பதாகவும் பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதல்வராக பதவியேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. திருச்சி ரயில்வே மண்டல மேலாளர் அலுவலக நுழைவாயிலில் தமிழில் பெயர் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என தினகரன் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் நடைபெறாத வகையில் அதிகாரிகளுக்கு ரயில்வே துறை அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்றார். சிவகங்கையில் ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் அசோகன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் பெரிய கருப்பன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். திருச்சி ரயில்வே அலுவலகத்தின் நுழைவு வாயிலுக்கு கர்தவ்ய துவார் என இந்தியில் பெயரிடப்பட்டுள்ளது. இதில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு மேற்கூறிய நுழைவு வாயிலுக்கு தமிழில் பெயர் சூட்டிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் பல்வேறு மொழிகள், பண்பாடுகள் உள்ள சூழலில் ஒரு மொழியை மட்டும் மேலோங்க செய்யும் முயற்சி இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என திருச்சியில் ரயில்வே அலுவலகத்தின் நுழைவாயிலுக்கு இந்தி பெயர் சூட்டப்பட்டது குறித்து செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மத்திய அரசு எல்லா மொழிகளுக்கும் உரிய அங்கீகாரத்தை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது என தமிழிசை தெரிவித்தார். இந்தியை திணித்த காங்கிரசுடன் திமுக கூட்டணி வைத்துள்ளது என்றார்.
இறந்தவர்களின் பெயருக்கு அனுப்பப்படும் பொருட்களை அவர்கள் வீட்டில் வசிக்கும் வாரிசுகளிடம் கொடுக்காமல் அனுப்பிய நபர்களுக்கே திரும்ப அனுப்பும் விதத்தில் தபால்துறை வகுத்த விதிமுறைகளை திருத்த ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பட்டியலின மக்களுக்கு எதிராக கொடூர தாக்குதல் நடத்தப்படுகிறது என மத்திய அமைச்சர் முருகன் குற்றம் சாட்டினார். திமுக அரசு பட்டியலின மக்களை பதற்றத்திலேயே வைத்துள்ளது என்றார். தஞ்சையில் பிரச்சார கூட்டத்தை முடித்துக் கொண்டு தவேக தலைவர் விஜய் புறப்பட்டபோது அவரின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற பெண் உள்பட 5 பேர் கீழே விழுந்து காயமடைந்தனர். 500 ரேஷன் அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை. ரேஷன் கடைகளில் பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என நியமிக்கப்படுவார்கள் என தவேக தலைவர் விஜய் வாக்குறுதி அளித்துள்ளார். விஜய் அதிமுக ஓட்டுகளை பிரிப்பார் என்ற யூகத்தின் அடிப்படையில்தான் சிலர் கூறுகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் 210 தொகுதிகளிலும் அதிமுக தான் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என முன்னாள் சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். தவேக ஆட்சி அமைந்ததும் டெல்டா விவசாயிகளுக்கு உர தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளப்படும். விவசாயிகளுக்கு எதிராக எந்த திட்டமாக இருந்தாலும் மத்திய அரசு நெருக்கடி கொடுத்தாலும் அந்த திட்டம் முழுமையாக நிராகரிக்கப்படும் என விஜய் தெரிவித்துள்ளார். திருச்சி ரயில்வே அலுவலகத்தின் நுழைவு வாயிலுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற தவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய விஜய், ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் பட்டும் படாமல் குரல் கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் உட்பட அனைவருக்கும் நன்றி என தெரிவித்தார். தவேக ஆட்சி அமைந்தவுடன் 2 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பிள்ளைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும். 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் வேளாண் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என விஜய் உறுதியளித்துள்ளார். மீனவர்கள் கைது செய்யப்பட்டதும் மீனவர்களுக்காக கடிதம் எழுதுவது மட்டும் போதுமா? அது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதத்தில் இருக்க வேண்டும். மீனவர்கள் மீது யாரும் கை வைக்கக்கூடாது. அவர்களுக்காக தவேக ஆட்சி அமையும் என விஜய் தெரிவித்தார். திமுக 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததாக வரலாறே இல்லை. அது முதல்வர் ஸ்டாலினின் தந்தை கருணாநிதியால் கூட முடியவில்லை என விஜய் விமர்சித்து பேசினார். தமிழகத்தை காப்பாற்றுவது திமுக தான், ஸ்டாலின் தான் என்று சொல்கின்றனர். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று சின்ன பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க என தஞ்சையில் நடந்த தவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் பேசினார். நீண்ட இழுபறிக்கு பின்னர் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி உறுதியானது. தொகுதி பங்கீடு குறித்து இன்று மாலை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. கூட்டணி தொடர்பாக கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாமக குழு அமைத்தது. குழுவில் ஜி.கே. மணி, ஸ்ரீகாந்தி, சையத் மன்சூர் ஹுசேன், அருள் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். திமுக காங்கிரஸ் இடையே 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இன்று முக்கிய முடிவுகள் வெளியாக வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சையில் நடைபெற்ற தவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் கழுத்தில் பச்சை துண்டு அணிந்து விஜய் உரையாற்றினார். தவேகாவுக்கு 12 லட்சம் புதிய வாக்காளர்களின் ஆதரவு இருக்கிறது. முதல்வர் வீட்டிலும் கூட விஜய்க்கு ஒரு ஓட்டு உள்ளது. எத்தனை கூட்டணி வந்தாலும் தவேகாவை வீழ்த்த முடியாது என தவேக நிர்வாகி நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். மத்தியிலும் மாநிலத்திலும் இரட்டை எஞ்சின் ஆட்சி அமைந்தால்தான் அனைத்து திட்டங்களும் மக்களை வந்து சேரும் என மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இடுப்பிலிருந்து துண்டை தலைக்கு கிரீடமாக மாற்றிய ஐயா வைகுண்டரை நாம் பெற்ற நாள். ஐயா வைகுண்டரின் பொன்மொழிகளை பின்பற்றி நடப்போம், சமத்துவம் பேணுவோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனிநபர்களுக்குள் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் கட்சி என்பது நம்மில் எவரையும் விட பெரியது. தலைமை எடுக்கும் முடிவுகள் எப்போதும் நம் விருப்பத்திற்கு ஏற்ப இல்லாவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வதே உண்மையான கடமை என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். ஐயா வைகுண்டரின் அவதார தினமான இன்று ஏற்றத்தாழ்வு அற்ற அமைதியான சமத்துவ சமூகத்தை உருவாக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம், அவர் வழியில் நடப்போம் என அண்ணாமலை கூறியுள்ளார். சிறப்பு நிதி எனும் முதல்வர் ஸ்டாலினின் தேர்தல் காலசித்து விளையாட்டுகளை நம்பி தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஊர்ப்புற நூலகர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு வழங்க அரசாணை வெளியிட வேண்டும். நூலகர்களை வறுமையில் வாட விடுவதும் போராட விடுவதும் எவ்வகையிலும் ஏற்புடையதல்ல என சீமான் தெரிவித்துள்ளார். அமைச்சர் நேரு மீது ஊழல் வழக்கு பதிய வேண்டுமென்ற கோர்ட் உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளதாக சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக ரூபாயின் மதிப்பு 92.17 காசுகளாக சரிந்துள்ளது. கேரளத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே.பி. உன்னிகிருஷ்ணன் வயது மூப்பால் ஏற்படும் உடல்நலக் கோளாறால் இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 89. பெங்களூரு தேவனஹள்ளி விமான நிலையத்திலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட
அரபு நாடுகளுக்கு செல்லும் விமான சேவைகள் 4வது நாளாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. இன்று மட்டும் 42 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக அங்கு சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகிய நிறுவனங்களின் 58 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் படைகளால் ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு மௌனம் காப்பது நடுநிலையானது அல்ல. இந்த மௌனம் நாட்டின் வெளியுறவு கொள்கையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது என சோனியா குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக வரும் 11ஆம் தேதி பிரதமர் மோடி திருச்சிக்கு வருகிறார். இதை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி செய்துள்ளார். மும்பையில் நாளை T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. இதற்கிடையே அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், அக்சர் பட்டேல் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் தேர் திருவிழா கோலாகலமாக இன்று நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அவதார திருவிழாவை முன்னிட்டு மணலி புதுநகரில் 2 குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் 17 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டனர். தேனி குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் கோயிலில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு இன்று லட்சார்ச்சனையுடன் சிறப்பு பூஜைகள் தொடங்கியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழாவின் 11ஆம் நாள் தெப்ப உற்சவத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் தெப்பத்தேரில் எழுந்தருளி 11 முறை சுற்றி வந்த பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். 194வது அவதார தின விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கடற்கரையோரம் அமைந்துள்ள ஐயா வைகுண்டரின் அவதார பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஜாய் கிறிசில்டா தொடர்ந்த வழக்கில் பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு DNA பரிசோதனை செய்ய அனுமதி அளித்து ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சித்தூர் அருகே நிறுத்தி வைக்கப்பட்ட லாரி மீது பெங்களூருவில் இருந்து திருப்பதி கோயிலுக்கு சென்றவர்களின் கார் மோதியது. இந்த விபத்தில் 5 பேர் பலியாகினர். விசாரணை நடக்கிறது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 6ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் நடந்து வருவதால் நாமக்கல்லிலிருந்து முட்டை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டது. இதனால் ஏற்றுமதியாளர்களுக்கு தினமும் மொத்தம் 5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 ராஜ்யசபா MP பதவி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐயா வைகுண்டர் அவதார தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 2120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,21,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 265 ரூபாய் குறைந்து 15,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 295க்கும் 1 கிலோ 2,95,000க்கும் விற்கப்படுகிறது. பாரதிய ஜனதா தொழில்நுட்ப பிரிவின் தேசிய தலைவர் அமித் மால்வியா மீதான வழக்கை ரத்து செய்து ஹைகோர்ட் மதுரை கிளை அளித்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. திருச்சி மண்ணச்சநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயற்சித்துள்ளனர். பாதுகாப்பு பெட்டகத்தை திறக்க முடியாததால் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் பணம் தப்பியது. அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் இல்லாத போது ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது ஏன் என அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அந்நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. வளைகுடா மேற்காசிய நாடுகளில் இந்திய வெளியுறவுத்துறை சிறப்பு கட்டுப்பாட்டு அறையை திறந்துள்ளது. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை சிறப்பு கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் பயங்கரவாத ஆட்சியால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு தலைவரும் யாராக இருந்தாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என ஈரானின் புதிய ஆட்சியாளருக்கு இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சைப்ரஸ் தீவில் உள்ள பிரிட்டனின் அக்ரோத்ரி விமானப்படை தளத்தின் ஓடுதளம் லேசாக சேதமடைந்துள்ளது. இதற்கு பதிலடி தர அதிநவீன HMS டங்கன் போர்க்கப்பலை சைப்ரஸ் தீவுக்கு அனுப்பியுள்ளதாக பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிய நிலையில் செங்கடல் வழியாக எண்ணெய் வர்த்தகத்தை துவக்க சவுதி அரேபியாவில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான அராம்கோ முடிவு செய்துள்ளது. அணு ஆயுதத்தை காரணமாக வைத்த அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆனால் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். இன்னும் 10 நாட்களுக்கு போர் நீடித்தால் முக்கியமான ஏவுகணைகளின் கையிருப்பு திறந்துவிடும் என அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு பென்டகன் எச்சரித்துள்ளது. போர் இன்னும் சில வாரங்களில் முடிந்துவிடும் என டிரம்ப் கூறியிருந்த நிலையில் நீண்டகால போருக்கு தயாராகவே இருப்பதாக ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.
அமெரிக்கா உலகம் முழுதும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் ஆதரவாக உள்ளது. விரைவில் அவர்களுக்கு அமைதி கிடைக்கும் என்று நம்புகிறேன் என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அதிபர் டிரம்பின் மனைவி மெலானியா டிரம்ப் கூறினார். ஈரான் மீது போர் நடத்த அமெரிக்காவுக்கு ஸ்பெயின் தனது தளங்களை தர மறுத்த நிலையில் அந்நாடுடனான வர்த்தக உறவை முற்றிலுமாக நிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதை சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கான ஈரான் தூதர் ரெசா நஜாபி உறுதி செய்துள்ளார். இதனால் ஈரானில் அணு கதிர்வீச்சு அபாயம் இல்லை என தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்சபட்ச தலைவராக கமேனியின் மகன் முஜ்தபா ஹொசைனி கமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஈரான் முதலில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதே கமேனி கொல்லப்பட்டதற்கு காரணம். ஆபத்தை தடுக்கவே முன்கூட்டியே தாக்குதல் நடத்த உத்தரவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போருக்கு பிறகு எண்ணெய் விலை முன்பை விட குறையும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க வந்துள்ள ஜிம்பாப்வே அணி வீரர்கள் இந்திய பண்டிகையான ஹோலி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். நடிகர் வடிவேலு தற்போது பிரபுதேவாவுடன் பேங் பேங் படத்தில் நடித்து வருகிறார். அடுத்து போர் முழக்கம் என்ற படத்தில் நடிக்கிறார். இதனை மலையாள இயக்குநரான பினில் என்பவர் இயக்குகிறார். கதையின் நாயகனாக நடிக்கும் வடிவேலு இதில் வக்கீல் வேடத்தில் நடிக்கிறாராம். ஏற்கனவே லண்டன், எல்லாம் அவன் செயல் போன்ற படங்களில் காமெடியனாக வடிவேலு நடித்துள்ளார். மலையாள நடிகரான சுராஜ் பெஞ்சரமோடு ஜெயிலர் 2 கரப்படத்தில் நடித்துள்ளார். சுராஜ் கூறும்போது, ஜெயிலர் 2 படம் சிறப்பாக வந்துள்ளது. ரஜினியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நீண்ட காலமாக இருந்தது. ஆனால் அவருடன் பணியாற்றவே வாய்ப்பு கிடைத்தது. படப்பிடிப்பில் அவர் ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருந்தார். அவர் ஒரு வித்தைக்காரர் என்றார். நடிகை ஸ்ரீலீலா தென்னிந்திய படங்கள் தாண்டி ஹிந்தியிலும் நடித்து வருகிறார். கார்த்திக் ஆரியனுடன் ஆஷிகி 3 படத்தில் நடிப்பவர் மீண்டும் அவருடன் ஒரு படத்தில் நடிக்கிறார். தஜமுல் என்ற கிக் பாக்ஸிங் வீராங்கனையின் வாழ்க்கையை தழுவி இந்த படத்தை எடுக்கின்றனர். இதில் அவரது வேடத்தில் ஸ்ரீலீலாவும் இவரது பயிற்சியாளராக கார்த்திக் ஆரியனும் நடிக்கிறார்களாம். பிரவீன் சரவணன் இயக்கத்தில் சதீஷ், மோனிகா, மகிமா நடித்துள்ள படம் முஸ்தபா. சதீஷ் கூறுகையில், நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துள்ள ஜாலியான படம். இந்த படத்தில் பெண்கள் மது அருந்தும் காட்சி உள்ளது. பெண்கள் தெய்வத்திற்கு சமம். ஆண்களை விட பெண்கள் உயரத்தில் உள்ளனர். அதனால் யார் குடித்தாலும் தவறுதான். என் வாழ்க்கையில் சிகரெட், மதுவை தொட்டதில்லை. இதை பெருமைக்காக சொல்லவில்லை. நான் சொல்வதை கேட்டு 4 பேர் குடிக்காமல் இருந்தால் மகிழ்ச்சி என்றார். கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ் நடித்துள்ள டாக்ஸிக் படம் ரிலீஸ் மார்ச் 19 ஜூன் 4 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரால் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதட்டமான சூழலால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனமான KVN அறிவித்துள்ளது. தாய்க்கிழவி வெற்றியை படக்குழு கேக் வெட்டி கொண்டாடியது. அத்துடன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பட வசனத்தை கூறி தாய்க்கிழவி படத்தை பார்க்க சொல்லி படக்குழு வீடியோ வெளியிட்டுள்ளது. 2017 மறைந்த நடிகை ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் மாம். இந்த படத்தின் 2ஆம் பாகம் தற்போது துவங்கியுள்ளது. ஜிஷு சென்குப்தா, கரிஷ்மா டன்னா முதன்மை வேடத்தில் நடிக்கின்றனர். முதல் பாகத்திற்கு கதை, திரைக்கதை எழுதிய கிரீஷ் கோஹில் இந்த படத்தை இயக்குகிறார். நடிகை ருக்மணி வசந்த் வெளியிட்ட பதிவில், பொது நிகழ்ச்சிகளில் பெண் நடிகைகளின் போட்டோக்கள், வீடியோக்கள் தவறான கோணங்களில் படம் பிடிக்கப்பட்டு எங்கள் உடல்களை மையப்படுத்திய தேவையற்ற ஜூம்களுடன் பரப்பப்படுகின்றன. இதை ஏற்க முடியாது. நாங்கள் எங்கள் பணிக்காக சினிமாவில் உள்ளோம். இதை நடிகைகளாகிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார்.